அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 28/6/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மாலை முதல் தேய்பிறை அஷ்டமி ஆரம்பமாகின்றது. பைரவ பெருமானை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு பொன்னாளாகவும் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க எல்லாம் வல்ல காலபைரவ பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆனி மாதம் 14ஆம் நாள். இன்று மாலை 6:24 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று பிற்பகல் 12:24 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை உள்ளது. இன்று மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்திகள் தகவல்கள் வரும் நாள். வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தாய்வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு அமையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். வீட்டிலே சில பொருளை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். உங்களுக்கு பிரியமானவர்கள் அன்பானவர்களுக்கு வேண்டிய சில பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்களும் அவர்களும் இருப்பீர்கள். கடன் விஷயத்திலே வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய நாள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ கேபிஓ கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் மற்றும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் விஷயத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் விலகும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும்.
ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், ஆன்லைன் டீச்சிங் செய்பவர்கள், டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. கடகராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோவப்படுறதை குறைச்சிக்கணும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகமில்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கடன் வாங்குவதையோ கடன் கொடுப்பதையோ இன்று தவிர்ப்பது நல்லது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சில காசு அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. சூரியன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல தகவல்கள், செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் மற்றும் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் அற்புதமான நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் அல்லது பிஆர் அப்ளை செய்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. கன்னி ராசி அன்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் சில நன்மைகள் நடக்கும், சில யோகங்கள் கிடைக்கும், சில அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஊர் மாற்றம், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்கள், ஆயில், எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் நடத்துபவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள், தொந்தரவுகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து செல்லும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ராகு பகவானால் நீங்கள் கொடுத்த கடனில் ஒரு பகுதி திரும்பி உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புள்ள நாள். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வாகனங்களால் சில திடீர் செலவுகள் வந்து போகும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு சுக்கிர பகவான் அனுகூலமாக இருப்பதனால் விலை உயர்ந்த, அதாவது லக்ஸரி பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நீங்களும் அவர்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கு லாபகரமான நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து போகும். குழந்தைகளால், பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷம் அடையும் நாள். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அற்புதமான நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். செவ்வாய் பகவானால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள், தகவல்கள் வந்து சேரும் நாள். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு அல்ல டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். பரம்பரை சொத்துக்கள் அல்லது மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. சேல்ஸ் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், ஹெச்ஆரில் இருப்பவர்கள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் புது வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 4. மகரம் ராசி என்பர்களே, பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ஆடிட்டராக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்கள், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்கள், சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளிலே ஒரு தொகை வருவதற்கான வாய்ப்பு உள்ள நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 7.5 சனி காலமாக இருப்பதனால் டிரைவராக இருப்பவர்கள் டிரைவிங் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள். கார்பெண்டராக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 5. கும்பம் ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை, பேச்சிலே நிதானம் தேவை. ராகு பகவானால் சில பிரச்சனைகள் வந்து செல்லும். உடன் பிறந்தவர்கள், சகோதரர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன்கள் அமைவதிலே சில தடைகள், தாமதங்கள் வந்து போகும். வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு பயணங்களின் பொழுது சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு
புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். இன்று மாணவர்கள், குறிப்பாக சட்டத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 7. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்குள்ளே ராகு பகவான் இருப்பதனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் இன்று டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், ஹெச்ஆரில் இருப்பவர்கள், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர்கின்ற நாள். கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்கள், பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டமான எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் வாழ்க்கையிலே செல்வங்களையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.